அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுளில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல ப்ரொமோட் ஆகி உங்களுக்கான பிஸ்னஸ் லீட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கஸ்டமர் உங்களை தேடி வந்தாங்கன்னா அது எப்போவுமே கண்டிப்பாக ஹாட் கால்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து நீங்களாக போய் ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறீங்க, என் பிஸ்னஸ் இப்படி இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட அந்த இடத்துல வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி கன்வெர்ட் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதே இந்த மாதிரி கான்செப்ட், அதாவது வந்து நான் உங்கள் பிஸ்னஸை எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களை தேடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வேல்யூபிள் கஸ்டமராக இருப்பாங்க. ஸோ கன்வர்ஷன் ஈஸியாக நடக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்மார்ட், அதாவது வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஈஸியாக நம்ம வந்து ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் கூகுள் ஆட்ஸு. ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டு 7 days, அதாவது ஒரு வாரத்துக்கான ப்ரொமோஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து வரலாம். நம்ம எப்படின்னா ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வரலாம். ஸோ இது வந்து ஒரு டவல் மேனுஃபேக்சர் கம்பெனி. அவங்களுக்காக நம்ம ப்ரொமோஷன் பண்ணி B2B ப்ராசஸும் B2C ப்ராசஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படி தெரியும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீப் பாத் டவல்ஸ். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா 700க்கு மேலே வந்து அவங்க இம்ப்ரெஷன் நடந்திருக்கு. அதில் 44 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் டீட்டெயில்ஸ், காஸ்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இவ்வளோ மட்டும் இல்லை. ஸோ அடுத்ததும் பார்க்குறேன், பாருங்கள். ஸோ இத்தனை இது நடந்திருக்கு. இது போக, அதாவது வந்து நான் கொடுத்த கீவேர்ட்ஸ் தவிர அதர் கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி சர்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து நான் கொடுக்காத கீவேர்ட்ஸ் எல்லாமே அவங்க சஜஷனாக கூகுளே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ என் ப்ராடக்டை வந்து எப்படியெல்லாம் மக்கள் வந்து தேடிட்டுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆடை ரெடி பண்ணி நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இப்படி போகும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி விசிபிள் அவங்களுக்கு போகும். ஸோ மேக்ஸிமம் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மொபைல் டிவைஸில் தான் அதிகமான பேர் வந்து நம்மளை பார்க்குறாங்க, ரீச் பண்ணுறாங்க. டேப் வந்து 4%, கம்ப்யூட்டர் அதாவது டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9%. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இது கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், கிளிக்ஸ் 171 கிளிக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொபைலில் தான் நடந்திருக்கு. ஸோ சிஸ்டமில் 18 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா மொபைலுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் எங்கெங்கே ப்ரொமோஷன் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருந்தேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக கிளிக்ஸ் நடந்தது பார்த்திங்கன்னா, ஸோ அதிகமாக பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான் 100 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. மற்ற பெங்களூரில் 11. ஸோ கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பாருங்கள். ஸோ எங்கெல்லாம் என் பிஸ்னஸ் எங்கெல்லாம் தேடியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம இதிலேயே கொடுத்துருவாங்க. இதை விட இம்பார்ட்டன்ட் யார், மேலா ஃபீமேலா, இதில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து கிளிக் யூஸ் பண்ணுறேன். யார் வந்து என் ப்ராடக்டை வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, கிளிக் அதிகமாக பண்ணது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து மேல் தான் அதிகம். அது என்ன ஏஜில் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். 35லேருந்து 44 தான் 56 கிளிக்ஸ், அதாவது அதிகமாக இந்த ஏஜில் தான் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஏஜில் தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஃபீமேல் கேட்டகரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 45லேருந்து 54. ஸோ இத்தனை டேட்டாவும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். தென் அதுக்கப்புறம் எந்த டைமில் வந்து அதிகமாக தேடுறாங்க அப்படிங்கிறது, இந்த டார்க் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அதிகமாக நடக்குது. ஸோ அப்போ பீக் டைம்னு சொல்லுவாங்க. அந்த பீக் டைமில் என்னென்ன டைம்னு நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ மத்தியானம், அதாவது ஆஃப்டர்நூன் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா அவங்க அந்த லஞ்ச் டைமோ இல்லை பிரேக் டைமோ நிறையா யூஸ் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம். ஸோ இந்த டைம்லேயும் கொஞ்சம் உங்களுக்கு பிக் டைமாக இருக்குது, நிறைய கிளிக்ஸ் நடந்திருக்கு. அப்போ எதனால அப்படின்னா, இந்த டைமில் மட்டும் என்னோடய ஆட் ரன் ஆகிற மாதிரி நாம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டைம்லலாம் பண்ணிங்கன்னா வேஸ்ட்.
ஸோ 6 to 7 அதிகமாக சர்ச் பண்ணலை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அதே மாதிரி நைட்டு கூட சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரிலாக்ஸாக இருக்கும்போது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எனக்கு எந்த நாளில் அதிகமாக வந்து இது நடந்திருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே தெரிஞ்சிடும். மண்டேவா, டியூஸ்டேவா, வெட்னஸ்டேவா. ஸோ இத்தனை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சாச்சு. ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது? சிம்பிள். எனக்கு வந்து 4350 பேர் அதாவது சர்ச் பண்ணியிருக்காங்க அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. அதில் வந்து எனக்கு வந்து 190 பேர் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. அதில் அவரேஜாக காஸ்ட் ஒரு கிளிக்குக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ போயிருக்குன்னா ₹1.85 அந்த கான்செப்டில் எனக்கு போயிருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து ₹352 எனக்கு வந்து செலவாயிருக்கு. ஸோ இத்தனை டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் அதே இது தவிர நிறையா இருக்குது. நீங்கள் இதுலேயே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு இது ஓகே. ஸோ வேறு ப்ராசஸுக்கு நான் இந்த வேறு மாதிரி நான் மாற்றிக்குவேன். ஸோ பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எத்தனை பேர் தேடிட்டுருக்காங்க, லாஸ்ட்டு 7 daysல வந்து எத்தனை பேர் தேடுறாங்க, தேடினதில் எத்தனை பேர் நம்மளை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க, எத்தனை காஸ்ட், அதாவது ஒருத்தங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்டு செலவாயிருக்கு, டோட்டல் எவ்வளோ காஸ்ட்டு செலவாயிருக்கு. இதை வந்து 2 மடங்காக பண்ணிங்கன்னா 2 மடங்கு கிளிக்ஸ் நடக்கும். ஸோ இது வந்து மாறாது, இது உங்களுக்கு மாறும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் பிட்டிங் கம்மியாக வச்சதுனால உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா யார் அதிகமாக வைக்கிறாங்களோ அவங்க தான் முன்னாடி வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க ரவுண்டெல்லாம் முடிஞ்சதுன்னே தான் நம்மளுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தர் வந்து ஒரு கீவேர்டுக்கு வந்து ₹10 வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்து ₹500 செலவு பண்ணுறாரு. அப்போ ₹10 வச்சுட்டாங்கன்னா அந்த ₹500 செலவாகிற வரைக்கும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாகவே காட்டிகிட்ருக்கோம். தென் அந்த ₹500 முடிஞ்ச உடனே அது கீழே யார் பிட் பண்ணியிருக்காங்க, ₹5, ₹2, ₹1 அந்த மாதிரி பிட் பண்ணவங்களாம் அடுத்தடுத்த லெவலில் வருவாங்க. ஸோ அப்படி வந்தது தான் இதெல்லாம். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இந்த லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னோட வேல்யூ, அதாவது என்னோட பிஸ்னஸோட ப்ராடக்டோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிட்டிங் கான்செப்டை வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் ஏதோ ஒரு பிஸ்னஸை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ஏடின்னு போட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே கூகுள் ஆட்ஸ். இது பண்ணுறதுனால என்னென்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து 1 வீக்கில் வந்து நீங்களே பார்த்துக்கலாம். இதெல்லாமே ஹாட் கஸ்டமர்ஸ். 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். கம்மியாகவும் வர வச்சுக்கலாம், அதிகமாகவும் வர வச்சுக்கலாம். உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஈஸியாக உங்கள் பிஸ்னஸை வந்து வேர்ல்டு வைடும் கொண்டு போய்க்கலாம், நீங்கள் நினச்ச இடத்துலையும் கொண்டு போய்க்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து கூகுள். அந்த கூகுளை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டான பர்சனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்களையே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள், கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு ப்ரொமோஷன் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ.